ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கேன்வாஸில் ஸ்கேலப் டிசைன் வந்து வரைஞ்சி கட் பண்ணி அதை வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மெயின் கிளாத்தில், அதாவது பார்டரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்கணுன்னாக்கா போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து என்ன தைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நம்ம அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வளைவுகள் மாறாமல் அந்த கேன்வாஸ் பக்கத்துலேயே கிளாத்தில் நம்ம தையல் போடணும். கேன்வாஸ் மேலே போட்டோம்னா நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி விடும்போது அந்த கேன்வாஸில் உள்ள திக்னஸ் வந்து நமக்கு வந்து அந்த வளைவுகளை வளைச்சி கொடுக்காது. அதனால் அதுக்காக தான் நம்ம வந்து வச்சு அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தையல் போட்டு திருப்பி விடும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அந்த வளைவுகள் வந்து அதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணிவிட்டு தையல் போடும்போது அதுக்கு பக்கத்தில் போடணும். பாருங்கள், நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து போட் நெக்குக்கு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த கேன்வாஸ் பக்கத்துலேயே நம்ம அந்த வளைவுகள் மாறாமல் நம்ம தையல் போட்டு எடுத்துடணும். அடித்து திருப்பிக்கணும். அதுக்காக இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போது கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு நமக்கு உள்ள தையல் துணி இருந்தால் போதும். மீதி உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த வளைவுகளுக்கு நம்ம சிசர் கட் கொடுத்துடணும். அந்த பிசுரெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்டு எடுத்துடணும். பாருங்கள், கரெக்டாக கார்னர் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சிசர் கட், அந்த போட் நெக்குக்கு நம்ம வளைவு தைச்சோம் இல்லையா, அதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஸ்கேலப் டிசைனுக்கும் நம்ம அங்கங்கே சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொடுத்துட்டு நம்ம அப்படியே லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டோன்னா அந்த வந்து கேன்வாஸ் வந்து நமக்கு உள்ளே போயிடும். அந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக எடுத்து தெரியும். இப்போ அந்த கார்னர்லாம் எட்ஜெல்லாம் நம்ம எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து மொத்த ஊசி வச்சுருப்போம் இல்லையா கொக்கி கட்டுறதுக்கு, அதை வச்சு கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸ் பக்கத்தில் நம்ம கிளாத்தில் தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த டிசைன் திருப்பி விடும்போது நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், திருப்பி விட்டு அந்த எட்ஜில் நான் தையல் போடல, ஒரு 1/4 இன்ச் மிதியடி அளவு தள்ளி நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் அப்பப்போ தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு படிமான தையல் அளவு கேப் விட்டுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த வளைவுகள் கரெக்டாக வச்சு நம்ம திருப்பி விட்டு தையல் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி இந்த போட் நெக்கிட்ட அந்த கார்னர்கிட்ட ஊசியில் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு அந்த எட்ஜை நல்லா நம்ம எடுத்து விட்டோம்னா தான் கரெக்டாக நமக்கு வந்து அந்த கழுத்து வந்து கரெக்டாக நமக்கு உட்காரும். இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தையும் நம்ம ஒரு தையல் பெரிய தையல் வச்சு நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு, ஹாம்கோல் எல்லாமே நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இன்னொரு ஸ்கேலப் இந்த சைடு கொடுக்குறதுக்காக ஸ்கேலப் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இதே மாதிரி நம்ம அதை தையல் போட்டு திருப்பி விட்டு ஸ்கேலப் டிசைன் நம்ம படிமான தையல் போட்டுட்டு இதில் எப்படி நான் தைச்சி காமிச்சேனோ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்டர் கொடுத்து நம்ம ஸ்கேலப் டிசைன் தைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பின் சைடு ரவுண்ட் நெக் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம பெரிய தையல் வச்சு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு சில பேர் வந்தீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நான் தச்சு போட்டுட்ருக்கேன், எனக்கு வெளியில் தச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் தச்சு கொடுத்தாக்கா கரெக்டாக இருக்குமோ, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க. தச்சு கொடுக்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக தச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் அதனால் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் தச்சு கொடுக்கலாம். பயப்படாமல் தையுங்க. அப்படி மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறதுல நீங்கள் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் எதுவுமே ஸ்டார்டிங்கில் செய்ய முடியாது இல்லையா, அதனால் நம்ம வந்து பயப்படக்கூடாது. எந்த ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தடவைக்கு 100 தடவை நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம அந்த தொழிலில் இறங்கிட்டோம் அப்படின்னா
நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது. அதனால் எந்த வேலையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். ஆனால் செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக மேலே மேலே வர முடியும் நம்மளாலேயும். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. அது மேலேயே எட்ஜில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து கழுத்து ரவுண்ட் நெக் கழுத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே டிசைன் ப்ளவுஸ்க்கு நான் சொல்லுவேன், நான் வந்து அடித்து திருப்பிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த டிசைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சைடில் வந்து கரபாகத்துக்கு கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம அடித்து திருப்பினோம் அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அதனால் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம உள்ளே திருப்பி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். மிதியடி அளவு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு எட்ஜில் நம்ம ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அதை போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம். 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். கட்டிங் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நம்ம கரெக்டான அளவுகளுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். 1 இன்ச் அளவு நம்ம உள்ளே வச்சு தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா கரபாகத்தில், அதை அப்படியே வச்சு 2 சைடுமே கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 2 சைடும் வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்து நம்ம போடும்போது சென்ட்ரு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், சென்ட்ரு நான் கரெக்டாக வச்சு நான் வந்து அதை பின் பண்ணிக்கிறேன். 2 சைடும் கரெக்டாக வச்சுட்டு, ஏன்னா தையல் போட்டுட்டு நம்ம பிரிக்கிறத விட நம்ம வச்சு கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து பிரித்து விடுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் பேக் சைடு சுற்றளவையும் நான் டேப்பில் அளந்து பார்த்துக்கிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் நெக்கு, ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியதில்லை. ஒரு டிசைன் நம்ம கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம பின் பண்ணி எடுத்ததை அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வளைவுகள் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம பின் பண்ணியிருந்தனால எதுவும் நகராது. அது மேலேயே வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு, ஒரு தையல் போடாமல் பக்கத்தில் இன்னொரு தையலும் நம்ம வந்து ஒரு படிமான தையல் அளவு போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே படிமான தையல் அளவும் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி டபுள் தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். அந்த வளைவுகள் மாறாமல் கரெக்டாக போட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் போட்டது தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ அந்த பிசரை கட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வந்து வெளிப்பக்கம் வச்சு தைச்சு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதிலே மடக்கி தைச்சிருவோம். இதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த டிசைன் வச்சுட்டு நம்ம வந்து வேறு கிளாத் வச்சு நம்ம மடக்கி அடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ லைனிங் கிளாத்தில் 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு உள்ளே திருப்பி விட்டு மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தையல் போட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு டிசைன் ஓரளவுக்கு நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து மேலே வந்து அந்த கார்னரில் பட்டன் தைக்கணும். இதுக்கு கிளாத்லேயே நான் ஒரு பட்டன் வந்து இந்த சாரீ கிளாத்லேயே நான் தச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடுக்கு வந்து ஒரு நாட் மாதிரி நம்ம நாட் கொடுத்து திருப்போம் இல்லையா கிளாத்தில், அதே மாதிரி கொடுத்து திருப்பிட்டு அதை 1 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடக்கி நம்ம அந்த பட்டன் மாட்டி விடுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம பட்டன் வச்சு நம்ம கையில் தைச்சி எடுத்துக்கலாம். சாரீ கிளாத்லேயே அப்படியே வச்சு நான் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் தைச்சி எடுத்துகிட்டு இப்போ அந்த பட்டனை போட்டு விட்டுக்கலாம்.
இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.